شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن يمسسك الله بضر فلا كاشف له إلا هو وإن يردك بخير فلا راد لفضله يصيب به من يشاء من عباده وهو الغفور الرحيم صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال رسول الله صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகி அல்லாஹு தாலாவுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் சர்தாரே துஆலம் ஷாந்தி நபி ஹதரத் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் அத்பாய தாபிஈன்கள் கயாமத்துடைய நாள் வரைக்கும் பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்கள், ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன கட்டளைகளை எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அவைகளை பூர்த்தியான முறையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை விட்டும் அல்லாஹு தாலா தடுத்திருக்கிறானோ அவைகளில் இருந்து பூர்த்தியான முறையிலே தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. அனைவருக்கும் ஒரு உலகத்திலே கியாமத்துடைய நாள் வரைக்கும் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹு தஆலா நல்ல மௌத்துகள் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழ்கிற காலத்தையும் கண்ணியமாக வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானா. ஜுமாவுடைய கடமைக்காக வேண்டி வந்திருக்கிற நாங்கள் எங்களுடைய உள்ளங்கள் என்ன கவலைகளை கஷ்டங்களை சிரமங்களை சுமந்து அல்லாஹுடைய ரஹ்மத் ஆதரவை வச்சு வந்திருக்கிறோமோ, திரும்பி போகக்கூடிய நேரத்தில் அதுக்கு தேவையான ஹைரான பரக்கத்தான கண்ணியமான வழிகள் அல்லாஹு தஆலா உண்டாக்கி தருவானா. சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, வாழ்க்கையில் எவ்வளோ காலம் வாழ்ந்துட்டோம், எவ்வளவு காலம் வாழ போகிறோம் என்ற அந்த கேள்விக்குரிய பதில் அது யாராலையும் கேள்வி நல்லாகிக்குது, ஆன்சர் கஷ்டமாக தான். அதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்த மூச்சுகள் முடித்த மூச்சுகளை நாங்கள் எண்ணலாம், இப்போ நாங்கள் உடப்போகிற மூச்சுகளை என்னத்துக்கு இயலாது. எங்களோட வாழ்க்கையில் அது ஒரு நாள் வாழ்ந்தாலும் ஒரு வருஷம் வாழ்ந்தாலும் 1000 வருஷம் வாழ்ந்தாலும் கண்ணியமாக வாழணும், அழகாக வாழணும். எங்களோட மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை கண்ணியமாக அமையணும், அழகாக அமையும். இந்த ரெண்டையும் அல்லாஹு தஆலா பூமிக்கு மேலே அவனால் கடமையாக்கப்பட்ட சிறந்த நல்ல கடமைகள் அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகள், அதை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டின பிரகாரம் வாழ்றது. இது எல்லாத்திலேயும் ஆக முக்கியமான சிறந்த கண்ணியமான ஒன்றுதான் சகோதரர்களே, எங்களோட உள்ளத்துடைய பரிசுத்தம், அந்த உள்ளத்தில் பிறக்கக்கூடிய நல்ல எண்ணம். இதுக்குது நல்ல எண்ணம், இது வாழ்க்கையில் நல்ல வழிகளை துறக்கிறத போல எந்த ஒரு அமல்களாலையும் துறக்கிறதுக்கு இயலாது. இரவு பூரா தஹஜ்ஜத், சுன்னத்தான நோன்பு, ஹஜ், உம்ரா, குமர காரியங்களுக்குரிய சதக்கா, இதுகளாலேயும் நிறைய நல்ல வழிகள் துறப்படும். ஆனால் ஒரு மனிதனுடைய உள்ளத்துடைய சுத்தமிக்குது, அதை கொண்டு அல்லாஹு தஆலா துறக்கக்கூடிய பூமிக்கு மேலே ரஹ்மத்துடைய வாசல்கள் வேறு எந்த ஒரு நல்ல அமல்களை கொண்டு துறப்படாது. சில கட்டங்களில் எங்கட நல்ல எண்ணத்துடைய தூய்மைக்கு பாவத்தையும் கழுவி போடும்,
எங்களை வாழ்க்கையை பிரகாசமாகவும் ஆக்கும். அதே உள்ளத்தில் வரக்கூடிய கெட்ட எண்ணம், மோசமான எண்ணங்கள் இருக்குது, இன்னொருத்தரை பற்றி வைக்கக்கூடிய தவறான எண்ணங்கள் தொழுத தஹஜ்ஜத்தையும் டிலீட் பண்ணி போட்டுடும், ஓதின குர்ஆனையும் இல்லாமலாக்கி போட்டுடும். உதாரணமாக ஹதீஸில் வருவது, ஒரு மனிதனுடைய உடம்புடைய நோய் உள்ளத்துடைய நோய். உடம்புடைய எந்த நோயை வேணுமென்றாலும் எடுங்க, அதை ஹதீஸில் பாருங்க, அது எல்லாத்துக்கும் நன்மைகள் வாக்களிக்கப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு ஒரு தலைவலி, ஹதீஸில் வருது, அவருடைய பாவம் மன்னிக்கப்படும். ஒரு இரவையில் வரக்கூடிய காய்ச்சல், அல்லாஹுக்காவின் பொறுத்திருந்தா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பான். ஒருத்தருக்கு வயிற்றோட்டமாகுது, அல்லாஹ் தாலா அவருடைய பாவத்தை மன்னிப்பான். காய்ச்சலில் பாவத்தை மன்னிப்பான், ஹார்ட் அட்டாக்ல பாவத்தை மன்னிப்பான். எல்லா நோய்களுக்கும் பாவம் மன்னிக்கப்படும், ரிஸ்க் விசாலமாக ஆக்கப்படும். எந்த அளவுக்குண்டா ஹத்த ஷௌகத்து யுஷாக்குவா, ஒரு மனிதன் உடம்புக்கு வந்த நோயல்ல, ஒரு முள்ளு குத்திப்பட்டு, முள்ளு விளங்குறமாய் சொல்லண்டா ஒரு நெலும்பு கடிச்சிக்குது. யாரும் நெலும்பு கடிக்கணும்னு நெலும்பு இடத்துல போய் துக்காரல்லே, நெலும்பு கடிக்க கூடாதுன்றதுக்காக வேண்டி நெட்டை போட்டுக்கொண்டு படுக்கிறோம், கோயில் பற்ற வைக்கிறோம், ஸ்ப்ரே பாவிக்கிறோம், நெலும்பு கடிக்கக்கூடாது என்றதுக்காக. அதையும் தாண்டி ஒரு நெலும்பு எங்கட கடிச்சாலும் அதுக்காக வேண்டி மல்லா எங்கட பாவத்தை மன்னிப்பான். ஒரு முள்ளு மரத்துக்கு கிட்டால போகிற யாரும் முள் ஏண்ட மரத்தில் ஏண்ட மேலே குத்தி படணும்னு போகிறல்ல, எவ்வளோ சரி சமாளித்து குத்தி படாமல் போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். அதையும் தாண்டி ஒரு முள் குத்தி படுவது, காலில் ஒரு கல் படுவது, இதை கொண்டு அல்லாஹு தாலா எங்களோட பாவத்தை மன்னிக்கிறான், எங்களோட அந்தஸ்துகளை உயர்த்துறான், எங்களோட துனியாவுடைய ரிஸ்க் அல்லாஹு தாலா விசாலமாக ஆக்குறான், இறுகி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து கலட்டி விடுவான். இது உடம்புடைய நோய். சகோதரர்களே, உள்ளத்துடைய நோய் இருக்குது. குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் எடுத்து பார்த்தா உள்ளத்தில் என்னென்ன உள்ளத்துடைய நோய்கள் என்று சொல்லப்பட்டிருக்குதோ அது அனைத்துக்கும் நரகம் மட்டும்தான் வாக்களிக்கப்பட்டிருக்கு. உள்ளத்துடைய நோய்களுக்கு எங்கேயும் நன்மை வாக்களிக்கப்பட்டில்லை. உள்ளத்தில் பெருமை வருது, உள்ளத்தில் பொறாமை வருது, உள்ளத்தில் கெட்ட எண்ணம் வருவது, தற்பெருமை வருவது, அடுத்தவனை சிம்பிளாக நினைக்கிறது வருவது, இவன் சொல்லியல நாங்கள் கேட்கணுமா எந்த ஸ்டைலில் வருவது, இது எல்லாத்துக்கும் செஞ்ச நன்மையும் பெய்த்துடும். அதனால சகோதரர்களே, எங்களோட உள்ளத்துடைய பரிசுத்தம் ஆக முக்கியம். அதில் முதலாவது உள்ளம் சந்தோஷமாக வாழ்றதுக்கு சகோதரர்களே, மிம்பரில் இருந்து சொல்கிறேன், யாரும் தூக்கத்தில் இருந்தாலும் தட்டிக்கோங்கோ. குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும் என்றா முதலாவது தேவை கணவன் மனைவியை மதிக்கணும், மனைவி கணவனை மதிக்கணும், கணவனுக்கு மனைவியை பற்றி நல்லெண்ணம் மீக்கணும், மனைவிக்கு கணவனை பற்றி நல்லெண்ணம் மீக்கணும். அல்லாஹ் தாலா மனுஷனை குறையோட தான் படைச்சிக்கிறான், படைச்சிட்டு தான் சொல்றான் குறைய மறையண்டு. குறை வெளியாகும், வெளியாகிற குறைய மறைக்கத்தான் சொல்லிக்கிறான். குறையே வெளியாகாட்டி அவுளியாவும் அல்ல, மலக்காத்தான் இப்பாரு. மனிதர்கள் என்றா குறைகள். ஒரு குடும்ப வாழ்க்கையில உள்ளத்துடைய பரிசுத்தம் என்னென்றா, ஒரு மனைவியிட வாயால கணவனை பத்தி ஒரு தப்பான வார்த்தை வரக்கூடாது, ஒரு கணவன் வாயால வரவே கூடாது. ஆண்கள் ஈக்கிறதுனால சொல்கிறோம், ஏன் வைஃப் இப்படி, ஏன் மனைவி இப்படி, ஏன் இப்படி, எனக்கு இவ்வளோ பிரச்சனை, என்ன பொண்டாட்டியால இவ்வளோ பிரச்சனை, இது வாயால வந்தாலே முசீபத் தான். அதை மௌனமாக அதை விழுங்கணும். அவங்களோட நலவுகளை பார்க்கணும், நலவை பார்க்கணும். என்னுடைய மனைவி எனக்காக வேண்டி எவ்வளோ தியாகம் செய்கிறா, அவ பெத்து வளர்த்த குடும்பத்தை விட்டு அவ தியாகம் செஞ்சு வந்திருக்கிறார். எனக்காக வேண்டி எவ்வளோ கதுமை செய்கிறா, பிள்ளைகளை வளர்க்குறான். நாங்கள் எல்லாரும் பஜாரோட வியாபாரத்தோட ஆஃபீஸோடு இருக்கிறவங்க. எங்களுக்கு 2 புள்ள ஒரே டைமில் இருந்தாலே டென்ஷன் ஆகுது. டக்குன்னு நாங்கள் விட்டு வெளியில் வரோம். வெள்ளையிலேருந்து ராவாங்கட்டும் எங்களை பிள்ளைகள் அலட்டுக்கு எந்த பொம்பளையா தூக்கி புள்ளைய தூக்கி வெளியில் போடவும் இல்லை, அவள் வெளியில் வரவும் இல்லை. எவ்வளோ நல்ல தன்மைகள். ஏன் வெறி பிடிச்ச மேலே ஒவ்வொருத்தரும் வெறி எல்லாருக்கும். கணவனுக்கு மனைவியோட வெறி,
மனைவிக்கு கணவனோட வெறி அல்ல. அதுக்கப்புறம் சொல்ற சூனியம் என்று. சூனியம் எல்லாம் இல்ல. சூனியம் மிஞ்சி போனா குலோபிரபில் பல குலோபிரபின்னா 2 தடவை ஓதி விட்டா பறந்துடும். கல்புடைய இருட்டிக்குதே, இது சூனியத்தை விட ஆபத்தானது. நல்லவு விளங்காது, எவ்வளவு நல்லது செஞ்சாலும் விளங்காது. சமூகத்தில் பாருங்க, ஒரு ஊருக்கு ஒரு கிராமத்துக்கு நல்லது செஞ்சிட்டு அவரால் ஒன்று மிஸ் ஆகினா என்ன கழுவி ஊத்துற? எப்படி ஊத்துற? ஒரு ஹசரத் ஒரு பயான் பண்ணுவார், அவரை கொண்டு நிறைய உலக நாடுகள் எல்லா நாடுகள்லையும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும். ஏதோ அவருடைய சோதனைக்காக வாய் தவறி ஒரு மசாலா பின்னால் வந்துட்டா வாட்ஸ்அப் அதில் என்ன ஹசரத்தை போட்டு கிழிச்சு ஆத்தி எடுக்கிறோம். ஒரு ஆளால் எவ்வளோ நலவு நடக்குது, ஒரு 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 பிழை தவறி செஞ்சது தான் அதை போட்டு சீரழிக்கிறோமா இல்லையா? சகோதரர்களை அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால கணவன் மனைவியுடைய உறவுல கல்புடைய சந்தோஷம் என்பது நல்ல எண்ணம் வைக்கும். எங்களை மனைவிமார் நாங்கள் நல்ல எண்ணம் வைக்கிறோம். பிரச்சனை வரும், கவலைகள் வரும், சிரமங்கள் வரும். அவங்களால் இருக்கக்கூடிய நிலவுகளை பார்த்தா கெடுதிகள் இல்லாமல் போயிடும். ஒரு வாப்பா மகனுக்கு இடையில இன்னைக்கு நிறைய பேர் வந்து சொல்ற, என் புள்ள செல்றது கேட்கிறல்ல, சரியான மோசம். நான் சொல்ல முதல்ல இந்த வாயை மூடுங்க, இந்த வாயை மூடுங்க. என் புள்ள சரியில்லைன்னு நீங்க சொன்னா புள்ள எப்படி உருவாகும்? பெத்தவரை சொல்றாரு என் புள்ள சரியில்லை. ஒரு வாப்பா சொல்லணும் என் புள்ள நல்ல, என்ன செஞ்சுட்டு வந்தாலும் பிழைகள் ஈக்கும், திருத்தறதுக்கு நிறைய வழிகள் ஈக்குது. அதுக்காக வேண்டி பிழைய குத்தி காற்றல்ல, சந்தர்ப்பம் வரும்போது அழகாக விளங்கப்படுத்தலாம். எந்த ஒரு பிழையாக இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு தன்மானம் என்று சொல்லி கொண்டு இருக்குது. அது அகௌரவப்படுத்தக்கூடிய நேரத்தில் யாரும் தாங்க மாட்டாங்க. பிழையாக இருந்தாலும் நான் செய்யறது பிழை என்று தெரிஞ்சு அவர் அட்டாக் பண்ணுவார். ஏண்டா அவருடைய மானம் சீரழிக்கப்பட்டார். அதே அவருடைய கண்ணியத்தை பாதுகாத்து சொன்னா என்ன மேல பிழைக்கு தான் ஹசரத், நான் தெரிச்சு கொள்றேனேண்டுவாங்க. இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். நிறைய பேரண்ட்ஸ் இந்த வாரது என்ன கம்ப்ளைண்ட், புள்ள சரியில்லை, குமரு சரியில்லை, போக்கு சரியில்லை. இது சரியில்லைன்னு விடுங்க, நல்ல மென்றத்தை பேசுங்க. ஏன் புள்ள நல்ல, அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க, யாரில் ஏன் புள்ள நல்ல மென்று. ஏண்ட புள்ள சரியில்லைன்னா நாங்க சரியில்லைன்னு தானே அர்த்தம். ஏண்ட மனைவி சரியில்லைன்னா அவ அந்த இடத்துக்கு போறதுக்கு காரணம் நான் தானே. இதைத்தானே கிளியர் பண்ணணுமே தவிர அடுத்தவங்களை கிளியர் பண்றல்ல. அதனாலதான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு ஹதீஸ ஒரு மோமினுக்கும் இன்னொரு மோமினுக்கும், மோமினுடைய சகோதரருக்கும் விளங்கப்படுத்தினாங்க. சொன்னாங்க, கண்ணாடியை போல ஒரு மோமின் இன்னொரு மோமின் கண்ணாடி. கண்ணாடி என்ன? ஒரு கண்ணாடிக்கு முன்னுக்கு போய் உட்கார்ந்தா, கண்ணாடி முன்னு போய் முகத்தை பார்த்தா முகத்தில் உள்ள குறை விளங்கும். முகத்தில் ஏதாவது பூசி பட்டிக்கும், ஒரு கறி பட்டிக்கும், உடுப்புல ஊத்த பட்டிக்கும். ஏன் தெரியுமா கண்ணாடி என்று சொன்ன? கண்ணாடி என்றா எங்களை உடம்பில் இருக்கிற நலவையும் காட்டும், குறையும் காட்டும். அது குறைய காட்டுறது கண்ணாடியை கழுவுறதுக்கு அல்ல, எங்களை கழுவுறது. ஒருத்தோட மூஞ்சில ஒருத்தோட முகத்துல கறி பட்டிக்குது, ஊத்த பட்டிக்குது. கண்ணாடியில போய்த்து பார்த்தா கண்ணாடி சொல்லுது உங்களோட முகத்துல ஊத்த. இவர் என்ன செய்யறா, கிளாஸ் வச்ச கொண்டு கண்ணாடியை கழுவுறது. இதுக்கு சொல்ற மோடின். எங்களோட இன்னொரு மூமின் பழக செல்லைக்கு அவர்கிட்ட ஒரு குறை விளங்கும். அந்த குறை அவரை கிளியர் பண்ணவல்ல, என்ன கிளியர் பண்ண. நாங்க கண்ணாடியை கழுவுறது. அந்த குறை என்னால வராமைக்கு என்ன செய்யலாம், அப்படிப்பட்ட ஒரு தன்மை என்னால வெளியாக அளிக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம் என்று எங்களை நாங்க சுத்தமாக்கணுமே தவிர அடுத்தவங்களோட குறைய நாங்கள் லிஸ்ட் போடுறல்ல. ஒரு வாப்பா மகனை நல்லெண்ணம் வைக்கும், பிள்ளைகள் வாப்பாவோட கண்ணியமாக நடக்கும். சகோதரர்களை அல்லாஹ் நல்லடியார்கள், வாப்பாட உம்மோட மௌத்துக்கு பிறகு அந்த குடும்பங்களோட சேர்ந்து வாழணுமே. சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி பிரச்சனை பட்டி ஒதுங்கி போறது அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய வாசல்களை மூடும். வாப்பா மௌத்து, உம்மா மௌத்து, அல்லது வாப்பா உம்மா ஈக்கிறாங்க, குடும்பங்களோட கொஞ்சம் முன்ன பின்ன பிரச்சனை ஈக்குது. சேர்ந்து போனா அல்லாஹ் நல்லதை தந்திக்கிறானே, நல்ல விளக்கத்தை தந்திக்கிறானே. சம்பாதிக்கிறதுல கொஞ்சத்தை சரி சதக்கா கொடுத்தா, சதக்கா கொடுக்க வானம். இன்னைக்கு எல்லா குடும்பங்கள்லையும் சொல்ற தராட்டி பரவாயில்ல, நல்லா ஆயிக்கிறான்னு ஒரு வார்த்தையாவது கேட்டுட்டு போங்கன்னுவாங்க. கொடுக்கறதுக்கு இல்லை. பெய்த்து சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
உங்களால் சதக்கா கொடுக்க முடிய இல்லைண்டா ஃபபி கலிமத்தின் தையிபா, மனசு குளிரக்கூடிய 4 வார்த்தையை பேசிட்டு போங்கண்டா. எங்கட வாப்பாவோட கூட பிறந்தவங்க இருப்பாங்க மாமிமார், உம்மாவோட கூட பிறந்தவங்க சாட்சி மாதிரி இருப்பாங்க, மாமா மாதிரி இருப்பாங்க. இவங்களோட பேசி ஒரு 4 வார்த்தையை பேசி சுகமாகிக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, குடிச்சிங்களா, என்ன உடம்புல நிலைமை என்ன, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா வரணுமான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக வேணாம், சாப்பாடு கொடுக்க வேணாம், இதை கேளுங்க. அவங்கள்ட்ட இது சொல்கிறோம், கேட்டதே போதுமானுவாங்க. எவ்வளோ பேர் கேட்க மாட்டாங்களான்னு வருஷக்கணக்கில் ஏங்குறாங்க. வருஷக்கணக்கு அந்த ஏக்கம் ஈக்குது, அந்த வழிகள் ஈக்குது, எங்களை முன்னுக்கு போக விடுவது இல்லை, தடைகளை உண்டாக்கி கொண்டு இருக்குது. அதனால சகோதரர்களை எல்லாம் நல்லடியாக்குது, குடும்பங்களோட சேர்ந்து வாழும். குடும்பங்கள் உள்ளவங்களோட மூத்தவர்களோட மரியாதை செலுத்தப்படணும், அவங்களோட உள்ளங்கள் குளிரணும். ஒவ்வொரு ஊர்லேயும் மூத்த மனிதர்கள் இருக்கிறான். ஒன்று அனுபவத்தில் மூத்தவங்க, அமல்ல மூத்தவங்க, வயசுல மூத்தவங்க. வயசுல மூத்தவங்க வரக்கூடிய நேரத்தில் முஸ்லீம் நன்முஸ்லீம் எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு மூத்த ஒரு மனுஷனை கண்டா கண்ணியமாக நடக்கும், அவரை கண்ணியப்படுத்தணும். சொன்னார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கப்பிரில் குபர், வயசுல மூத்தவங்களை கண்ணியப்படுத்துங்க, உயர்தரமாக கண்ணியமாக மதியுங்க. ஏண்டா நாங்க வாழ்றது பாவத்துடைய காலம், அவங்க பாவத்தை விட்டு தூரமாக ஒரு காலத்தில் வாழ்ந்திக்கிறாங்க. கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கரண்ட் இல்லாத காலத்திலேயும் தஹஜ்ஜத் தொழுதவங்கிப்பாங்க. லைன் தண்ணி இல்லாத காலத்திலேயும் பூர்த்தியாக வுது செஞ்சுட்டு சுப இமாஜமாத்துக்கு வந்தவங்க இருப்பாங்க. இன்னைக்கு அதிகமான பேர் ஹவுல்ல வந்து தான் அவ்வளவு செய்கிறோம். பள்ளியில் தண்ணி இல்லை, ஒரு பக்கி தான் நீந்திக்குது. ஒவ்வொரு ஊர்களில் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு தண்ணி ஒரு பக்கியில் நிறச்சி அல்லது ஒரு கிணத்துல பெய்த்து குளிச்சுட்டு வந்து பள்ளி அசுத்தமாக கூடாதுன்னு பள்ளியை கழுவின சரித்திரங்கள் நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட மனிதர்களோட மனசுகள் நொந்தா எப்படி இருக்கும்? அதனால சகோதரர்களே, வயசுல மூத்தவர்களை மதிக்கணும், கண்ணியப்படுத்தணும். அதோடு சம்பந்தப்பட்டது தான் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய ஸ்கூலில் இருக்கக்கூடிய சேர்மார், ஸ்கூல் எங்கட பிள்ளைகளை படித்து கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ்மார், லைஃப்பில் ஒரு நாளாவது அவங்கள ஒரு மரியாதையாக பார்த்திக்கிறோமா? என்னத்தையாவது முன்ன பின்னாயினா போய்த்து நிற்கிறோம் ஸ்கூலுக்கு முன்னால். ஒரு பிள்ளை 2 பிள்ளையோடு எங்களுக்கு தண்ணி கேட்குது. 35 பிள்ளைகள், 40 பிள்ளைகள், 50 பிள்ளைகள் என்று 200 300 பிள்ளைகளோட இந்த சேர்மார் தலையடிக்கிறாங்க, டீச்சர்ஸ்மார் தலையடிக்கிறாங்க. அவங்க 10 வருஷமாக டீச்சர் தான், 20 வருஷமாகவும் டீச்சர் தான், 40 வருஷமாகவும் சேர்த்தான். அவர்கிட்ட படித்தவங்க டாக்டராக, இன்ஜினியராக, லோயராக இருக்கிறாங்க. எப்பயாவது பொறாமப்பட்டிப்பாங்களா? எப்பயாவது பொறாமப்பட்டிப்பாங்களா? சில கட்டங்கள்ல பெத்த வாப்ப கூட பொறாமப்படுவார் பிள்ளைய பார்த்து. அவன் மருமகள்கிட்ட பேச்சை கேட்டுக்கொண்டு அவன் நினைச்சமாய் ஆடுறேன். எந்த சேரோ எந்த ஹசரத்தோ தனக்கு முன் தன்னிட்ட படிச்ச ஒரு புள்ளி டாக்டர் ஆகிக்கிறேன், அவனை பாருங்க அப்படி டாக்டர் ஆகிக்கிற சொல்லிக்கிறான். என்னட்ட படித்த புள்ள டாக்டர் ஆகிக்கிறான். நாங்கள் இன்னும் ரோட்டில் தான் நீக்கிறோம், நாங்கள் இன்னும் கூலி வீட்டில் தான் நீக்கிறோம். என்னட்ட படித்த புள்ள ஒரு ஆலிமாக ஆகிக்கிறான். என்னட்டு ஓதின ஒரு புள்ள ஒரு மிம்பரில் பயான் பண்றார் என்று அந்த ஹசரத் பெருமையா சொல்றான். இதை கண்ணியப்படுத்தணுமே சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே. யாராக இருந்தாலும், எந்த மதத்தில் உள்ளவங்களாக இருந்தாலும், அவங்கள கண்ணியப்படுத்துறதை கொண்டு அல்லாஹுடைய கண்ணியம் கிடைக்கும். ஏன் தெரியுமா? குர்ஆன்ல ஒரே ஒரு வார்த்தை அதை மட்டும் விளங்கினா போதும். வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம். அல்லாஹ் சொல்கிறான், நான் மனிதர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறேன், சங்கைப்படுத்தி இருக்கிறேன். அல்லாஹ் கண்ணியப்படுத்தி, நான் ஏன் இவரை கண்ணியப்படுத்தினேன்? அல்லாஹ் கண்ணியப்படுத்தினால் நான் கண்ணியப்படுத்துறேன். எனக்கு பேலன்ஸ் அவருடைய பர்சனல், அவர் இப்படி, அவர் இந்த பாவம் செஞ்சவர், எங்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ் கண்ணியப்படுத்தினால் நான் கண்ணியப்படுத்தேன். அதே போல மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய இமாம்கள், மஸ்ஜிதில் ஸ்டாஃபாக இருக்கக்கூடிய முஅத்தின்கள், ஏனையவர்கள், மதரசாவில் ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாத்மார்கள், வீடுகளில் ஓதி கொடுக்கக்கூடிய முஅல்லிமாக்கள், முஅல்லிம்கள், கண்ணியப்படுத்தி பாருங்க, சங்கையா கண்ணியமாக நடங்கும். எங்கட பிள்ளையால் ஒரு பிள்ளை வர சொல்லைக்கு உண்மையில தெரியும் அது சேரட பிள்ளை தான், ஒரு ஹசரத்த பிள்ளை தான் என்றாலும் அது கண்ணியமாக நடந்தா அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்துவான். சகோதரர்களை, அல்லாஹ் நல்லடியார்கள்,
அந்த அடிப்படையில் அதே போலத்தான் ஒவ்வொரு குடும்பத்துடைய தலைவர்கள் இருப்பாங்க. குடும்பத்துடைய தலைவர்கள், அந்த குடும்பத்தில் அவர் தலைவராக நின்று முழு குடும்பத்தையும் ரன் பண்ணுவார். ஒரு தாய் மாமா அல்லது ஒரு பெரியப்பா, இவர் எல்லாரையும் ரன் பண்ணுவார். எங்களுக்கு ஒரு நிலைமை வந்து அவங்கள நாங்கள் தள்ளுறல்ல, அவங்கள அரவணைக்கணும், அவங்கள கண்ணியப்படுத்தணும். ஏண்டா சிரமத்துடைய காலத்தில் அவங்க எங்களுக்கு கை கொடுத்தாங்க. இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு சிரமமாக இருக்குது, எங்களுக்கு ஒரு வசதியாக இருக்குது, நாங்கள் அவங்கள கண்ணியப்படுத்தினா. ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் தலைவர்கள் இருக்கிறாங்க. குடும்பத்தில் ஒரு கல்யாண விஷயமோ ஒரு நல்ல கெட்ட ஒரு என்ன விஷயமாக அவங்க தான் குடும்பத்தில் முன்னுக்கு வருவாங்க. எங்களை கையில் சல்லி புழங்குது, ஏதோ நாலேஜ் பிஸ்னஸ் செய்கிறோம்ன்றதுக்காக வேண்டி அவங்கள தள்ள இயலாது, அவங்கள அரவணைக்கும். அதே போல் சகோதரர்களே, ஒவ்வொரு மஹல்லாக்களில் ஒவ்வொரு ஊர்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருப்பாங்க, நல்லவர்கள் இருப்பாங்க, மூத்தவங்கள் இருப்பாங்க. எங்கட முஸ்லீம் சொசைட்டியை பொறுத்த வரையில் எல்லாத்தையும் மஸ்ஜிதை பேஸ் பண்ணி தான் செய்கிறோம், பள்ளியை பேஸ் பண்ணி தான் செய்கிறோம். பள்ளிக்கென்று நிர்வாகம் இருக்குது, ஒவ்வொரு ஊருக்கென்று ஒரு மஹல்லாவுக்கென்று நிர்வாகங்கள் இருக்குது. அதில் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்களா ஐக்கியம், அவங்களோட பர்சனல் எங்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ் அவங்கள ஒரு பொறுப்பு கொண்டு சேர்த்திக்கிறான், நான் அவங்கள கண்ணியப்படுத்துகிறேன். அவங்க எனக்கு என்ன செய்கிறாங்க அவங்களும் எல்லாம் பார்த்துக்கொள்ளட்டும், அது அவங்களும் எல்லாம் பார்த்துக்கொள்ளட்டும். அவங்களோட பர்சனல் லைஃப், அவங்களோட சொந்த வாழ்க்கை, அவங்களோட சொந்த பாவம், அவங்களோட சொந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை எங்கிட்ட சொந்த லாபத்துக்காக வேண்டி டேர்னு திருப்ப இயலாது, மாற்றி பேச இயலாது. ஏண்டா நான் சொல்ல வர விஷயம் என்னண்டா, இதெல்லாம் வந்து சக்கராத்தில் இறுகிடும், சக்கராத்தில் இருகும். இதெல்லாம் கிளியர் பண்ணி தான் நல்லா ரூஹ கலட்டுவான். இதை கிளியர் பண்ற நேரம் சரியான சுத்தம் இல்லைண்டா அல்லாஹ் பாதுகாக்கணும், சில கட்டில் களிமாவும் கலண்டு போய்த்திடும். அல்லாட கிளியரிங் அப்படிதான். அல்லாஹ் சொல்ல, நான் கண்ணியப்படுத்தினேன், நீ எப்படி கேவலப்படுத்துவாய்? உங்களுக்கு போற கோபத்துக்கு உங்களோட குடும்பத்தில் அப்படி சென்னதுக்கு உள்ளவன இன்னும் அடி கேளாது. அழகான ஒரு உதாரணம், அழகான ஒரு உதாரணம். உஹதுடைய யுத்தம், உஹதுடைய யுத்தம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷாஜா ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொலை செய்யப்படுறாங்க. எப்படி கொலை என்றா, வரலாறுல இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கொலை நடந்ததாக இல்லை. துண்டு துண்டாக ஆக்கப்பட்டு கண்ணை ரெண்டையும் கலட்டி கோர்த்திக்கிறாங்க. காது, கண், மூக்கு இதெல்லாம் துண்டு துண்டாக எடுத்து ஒரு நூலில் போட்டு கோர்த்திக்குது. நெஞ்ச பொழந்து ஹார்ட்டை கலட்டி சப்பி துப்பிக்குது. இந்த துப்பின துண்டும் கீழே விழுந்திக்குது. எப்படி இருக்கும்? நான் செல்ற இப்போ வெள்ளறுத்த கோழி அல்ல, ஆடு மாடு அல்ல, ஒரு சஹாபி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாச்சா, பாப்பாவோட கூட பிறந்தவர். இந்த காட்சியை பார்த்து எவ்வளோ கோபம் வந்திக்கும், எவ்வளோ கோபம் வந்திக்கும். இதை பார்த்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காட்சியை பார்த்த உடனே ஒரு முடிவெடுத்தாங்க, இந்த ஒரு ஆளுக்காக வேண்டி நான் 70 பேரை கொள்ளுவேன். 70 பேர் சரிதானே? எவ்வளோ ஆத்திரமிக்கும். அதை விட வாப்ப இல்லாம வளர்ந்த பிள்ளைக்கு சாச்சாட சப்போர்ட் கிடைச்சி அந்த சாச்சாக்கு இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவை காணல, இந்த வாப்பாவை பார்க்கணும்னா ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து கொள்வாங்க. வாப்பா பார்த்த மாய்க்கும் பேஸ்கட் அப்படி வாப்பாட தம்பி, எவ்வளோ கஷ்டம். இத பார்த்து சொன்னாங்க 70 பேரை கொள்ளுவேன். அல்லாஹ் ஆயத்திறக்கினான், அல்லாஹ் ஆயத்திறக்கினான். வ இன் ஆகபதும் ஃபஆகிபு பிமிஸ்லி மா ஊகிபதும் பி. சரி, அவர் உங்களோட சாச்சாவை கொண்டாடுதான் என்று நீங்களும் கொல்லணும் என்று நினைச்சா இந்த 70 பேர் சிஸ்டம் எல்லாம் சரி வராது. ஒரு ஆளை தான் அடிக்குது. அவர் உங்களோட ஒரு சாச்சாவை கொலை செஞ்ச நீங்க 7 மண்டா கொலை செஞ்ச ஒரு ஆளை கொள்ளுங்க. எப்படி இருக்கும்? அந்த கஷ்டம் எப்படி இருக்கும்? எனக்கு பயான் பண்ண லேசி, உங்களுக்கு கேட்கறது லேசி. 1400 வருஷத்துக்கு முன்னால பாப்பாவை கண்ணால காணாத ஒருத்தர் சாச்சாட்ட வளர்ந்த அந்த சாச்சாட்ட நிலைமை எப்படி இருக்கும்? இன்னைக்கு எங்கேயோ ஒரு நாட்டில் சிரியால அங்க இங்கன்னு சொல்லி 4 வீடியோ பார்த்தோன்னே கல்வி வெடிக்குதே, கண்ணுக்கு முன்னால நடந்திருந்தா. அதுவும் வாப்ப அந்தஸ்தில் ஒருத்தர் செஞ்சிருந்தா. அப்பதான்
அல்ல ஆயத்திருக்கிறான். ஒரு ஆளுக்கு தான் இருக்குது. சரி, அதையும் தாண்டி நீங்க அந்த கொலை செஞ்சவரை மன்னிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் சிறந்த மனிதர். வல இன் சபர்த்தும் ஃபஹுவ கைருன் லிஸ்ஸாபிரீன். பொறுமையாளர்களுக்கு என்று சில நலவுகளுடைய வாசலை திறக்குவோம், அதை நாங்கள் உங்களுக்கும் திறப்போம். மன்னிச்சுட்டாங்க. அவங்கள களத்தை வெட்டின மனிதருடைய பேரு வஹ்ஷி. இவர் ஃபத்ஹ் மக்கால போற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். எந்த அளவுக்குண்டா, இவருக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு, இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால காபத்துல்லாட திரையை பிடிச்சி தான் கொள்ளுங்க என்று. வெறும் ஃபத்ஹ் மக்கால ஓடிட்டார். அவரோட மனைவி பிடிச்சு கொண்டு வந்தாங்க. இவரை கண்டத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏங்கி அழுதாங்க. அவர் சொன்னா, யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன். ஏன்? சாச்சட கொலை செஞ்ச சூரத்தும் கண்ணுக்கு முன்னால வருகிறது, இவர் அல்லாஹுக்காக வேண்டி வாரதும் கண்ணுக்கு முன்னால விளங்குது. குடும்பத்தை விட அல்லாஹ்வை முற்படுத்தினாங்க. அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்தார். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலான்னு பார்த்து, வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு, வஹ்ஷியே கொஞ்சம் தூரமாக இருங்க. ஏன் தெரியுமா? நான் உங்களை பார்க்குற நேரம் எனக்கு என்ன சாட்சாட ஞாபகம் வந்து உங்களை பற்றி நான் கெட்டு நினைச்சிருப்படாது. ஒரு சஹாபிய தள்ளல்ல, அந்த ஞாபகம் வந்தா யாருக்கும் பழைய வைராக்கியம் வருமா? அந்த வைராக்கியம் எனக்குள்ள வராம உங்களை பற்றி ஒரு நல்லெண்ணம் வரணும் என்றுதான் நீ கொஞ்சம் தூரமாக விளங்காம இதுக்கோங்க. அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்களோட ஈரலை அப்படியே எடுத்து கடிச்சு துப்பின ஒரு பொம்பளை, அபூ சுஃபியானுடைய மனைவி. இவ வந்து சொன்னா, யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன். இப்படிக்கோ. ஆனா மன்னிச்சாங்க. அவங்க பூமிக்கு மேல நல்லவர்களாக மௌத்தாகினாங்க, சஹாபாக்களாக மௌத்தாகினாங்க. அவங்களோட அந்த விட்டு கொடுப்போம், அவங்களோட அந்த நல்ல தன்மையும் தான் ஒரு பௌத்த நாட்டிலையும் 1000-2000 பேர் இருக்கக்கூடியவன் அல்ல ஒரு பள்ளி எங்களுக்கு தந்திருக்கிறான். இல்லைன்னா என்ன கேரண்டி? எங்களுக்கு என்ன பவர் இருக்குது? எங்களை பரம்பரையில் எங்கிருந்தவங்க? ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு நாட்டில் ஒரு மஸ்ஜித் வாரதுக்கு 3000 மஸ்ஜிதை தாண்டி அல்லாஹ் வாழ வச்சிக்கிறான்டா, ஜும்மாகளுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் சேர்த்து வச்சிக்கிறான்டா, கல்புடைய பரிசுத்தத்தால தான் வெல்லும். அதே போல சகோதரர்களே, அடுத்த தலையங்கம் தான் எங்களோட பழகக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள். யாருக்கு கேரண்டி நாங்கள் சொர்க்கவாதியா மௌத்தா போவோம், கலிமாவோட மௌத்தா போவோம்? யாருக்கு கேரண்டி களிமா சொல்லாத எல்லாரும் நரகவாதியா மௌத்தா போவாங்க? கடைசி நேரத்தில் களிமா சொல்லிட்டாங்கண்டா. அதனால சகோதரர்களே, என்ற ஜும்மாவுடைய சுருக்கம் என்னண்டா, யார பத்தியும் கெட்ட நினைக்கவானாம், யார பத்தியும் புறம் பேசவானாம், யார பத்தியும் தவறாக திங்க் பண்ணவானாம். எல்லார பத்தியும் நல்லெண்ணம் வைங்க. என்ற புள்ள நல்லம், என்ற மனைவி நல்லம், என்ற குடும்பம் நல்லம், என்ற மனைவியுடைய குடும்பம் நல்லம், என்ற வாப்பட குடும்பம் நல்லம், என்ற ஊர் மக்கள் நல்லம். நான் தெளிவாக சொல்லுகிறேன், யாரை பத்தியும் ஒரு தவறான பிக்சரோட அல்லது ஏதாவது நடந்த ஒரு சம்பவத்தை முன்னால வச்சுக்கொண்டு அல்லாஹ்வை சாட்சியாக சொல்கிறேன், அல்லாஹ்மீ சத்தியமாக சொல்கிறேன், அல்லாஹ்மீ சத்தியமாக சொல்கிறேன், யாருடைய எந்த ஒரு செய்தியை எடுத்து இந்த மிம்பர்ல ஏறல. நீங்க யோசனை பண்ணுவீங்க, ஹஜ்ரத் ஊருக்கு பழசி என்னத்தையா ஒரு களியை துண்டு புழுந்திக்கும், அதுதான் மிம்பர்ல ஏறி இருக்கிறார் என்று. யாரை பத்தியும் ஒரு தவறான எண்ணத்துல இல்ல. எங்களை நோக்கி சில முசீபத்துகள் வந்து கொண்டிருக்குது, சில ஃபித்னாக்கள் வந்து கொண்டிருக்குது. எங்களோட வீடுகள் இருக்கக்கூடிய ஈமான் கலட்டப்படக்கூடிய பெரிய முசீபத்துகள் வந்து இருக்குது. அதுல தப்புறதுக்கு ஒரே ஒரு வழி, எல்லாரை பத்தி நல்லெண்ணம் வச்சு எல்லாருக்கும் நல்லதுக்காக வேண்டி துஆ செய்யுங்க. எல்லாருக்கும் நல்லதுக்கு துஆ செய்யுங்க. தவறுகள் நடந்திருந்தா மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுக்கணும். உலகத்துல சிறந்த மனிதர் தவறு செய்கிறவர்கள் ஆக சிறந்தவர், மன்னிப்பு கேட்கிறவர் மனிதர்கள் ஆக சிறந்தவர், மன்னிப்பு கொடுக்கிறவர், மன்னிப்பு கொடுத்துருவார். அதை டாக்கட் பண்ணி இங்கிற காலடிகளை வருவானு தெரியும், அதான் நாங்கள் வச்சு பார்த்து கொண்டு இருந்தேன்டா, அது வைராக்கியம். எங்களுக்கு தெரியும் எங்களை காலடிக்கு வரும் என்று, அதான் அன்றைக்கு விட்டு பிடிச்சி பார்த்தேன். நாங்கள் அவர் மன்னிப்பு கேட்டு தௌபா கிடைச்சிருவாரு, இவர் வைராக்கியம் வச்சு நொந்து போய்த்துடுவார். அதனால சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களோட ஊரில் எங்களோட குடும்பங்கள் உள்ளவங்க அதிகமானவர்கள் வஃபாத்தாக இருப்பாங்க. நல்ல மக்கள் அவங்க. ஒரு தஹஜ்ஜத் தொழுதிருப்பாங்க, ஒரு சதகா கொடுத்திருப்பாங்க, ஒரு மொளோ திரிசரி சதகா கொடுத்திருப்பாங்களா இல்லையா? அவ ஒரு ஆள் எடுத்தெடுப்புல, ஒரு ஊரை எடுத்தெடுப்புல, அந்த ஊரெல்லாம் அப்படி, அவங்க எல்லாம் அப்படி சொல்லேலுமா? அந்த ஊர்ல கபூர்ல இருக்கிறவங்க கபூர்ல இருக்கிறாங்களா இல்லையா? ஊர்ல நல்லவங்க இருக்கிறாங்களா இல்லையா?
அதனால யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் எல்லாம் எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கொள்ளவும் வேணாம், இன்னொருத்தர ஜட்ஜ்மெண்ட் பண்ண போகவும் வேணாம். நான் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், எல்லாரும் நல்லவன், நான் மட்டும் கெட்டது. நான் நல்ல இடத்துல துஆ செய்யணும், ஏண்ட பாவத்தால, ஏண்ட தவறுகளால, ஏண்ட சில அசுத்தங்களால, ஏண்ட உள்ளத்துடைய சீர்கேடால யா அல்லாஹ் நீ முசீபத்துகள் இறக்கி இந்த நல்ல மக்களை சோதிச்சிடாதே யா அல்லாஹ். அப்படிதான் யோசி. அதனால சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நல்ல குணம் வரணும், மக்களை மதிக்கிற தன்மை, கண்ணியப்படுத்துகிற தன்மை. ஒரு நாள் வயசுல மூத்ததாக இருந்தாலும் மன்னிக்கணும், ஒரு நாள் வயசுல குழந்தை இருந்தால் கண்ணியப்படுத்தணும், இரக்கம் காட்டணும், அரவணைக்கணும். அரவணைக்கணும் அரவணைக்கணும் ஒன்றைக்கு இது ஹெல்ப், உதவி, இன்னொன்றைக்கு அரவணைப்பு. ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறார், வியாபாரத்தில், குடும்ப விஷயத்தில், அவருக்கு செலவுக்கு சல்லியை கொடுத்துட்டு ஒதுங்கிடேலும் அதுக்கு நன்மை. ஆனால் அவருடைய கஷ்டத்தில் சேர்ந்து அவர் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு விளங்கி அவரோட ரன்னிங் கொடுத்து அவரை தூக்கி மக்களுக்கு முன்னால, அல்லாஹுக்கு முன்னால அவரை கொண்டு வந்து நல்ல ஒரு மனுஷனாக வச்சா எங்களை கபர் எவ்வளவு பிரகாசமாக ஆகும். இதைத்தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலான்னு பார்த்து சொன்னாங்க, அலியே, உங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு நல்ல வழி காட்டினா, உங்களோட ஒரு வழிகாட்டல, உங்களோட ஒரு நல்ல ஒரு பயான்ல, உங்களோட ஒரு நல்ல ஒரு சிஃபத்துல, உங்களோட நல்ல குணத்தால அல்லாஹ் ஒத்தருக்கு நல்லது காட்டினா அது போதும், அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போதும். அதனால சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் எல்லாரும் நல்லவர்களாக மாறுவோம். ஒவ்வொருத்தரும் உள்ளத்தை சுத்தப்படுத்துவோம். எங்கட உள்ளம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் யாரு. அல்லாஹ் எங்கட பாவங்களை மறைச்சிருக்கிறான். அல்லாஹ் மக்களுக்கு முன்னால பாவங்களை மறைச்சிருக்கிறான். டிஜிட்டலில் போகிற மாதிரி எங்கட பாவங்கள் நெத்தியில் ஓட ஆரம்பிச்சா நீங்கள் மிம்பரில் என்ன ஏற்ற மாட்டீங்க, யாரும் பள்ளிக்கு வரவும் மாட்டீங்க. இந்த ஓடுமே அல்லாஹ் அது அனைத்தையும் மறைச்சி அல்லாஹ் கண்ணியமாக வச்சிருக்கிறான். ராவு புல்லா பாவம் செய்கிறார், காலையில் எலும்பி கடை போக செல்லிக்கும் அவருடைய பாவத்தை அல்லாஹ் யாருக்கும் தெரியாம மறைச்சி வச்சுக்கிறான். எவ்வளோ இறக்கம். அல்லாஹ் நாடினா சீரழிச்சு போட்டு எலும்பி அல்லாஹவே மறைச்சிக்கிறான். நாங்க ஏன் சீரழிக்கணும்? அல்லாஹவே மறைச்சிக்கிறான் சில குறைகளை, நாங்க ஏன் ரோட்டு கொண்டு வரணும்? சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்கள், ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். சும்மா சையதுனா அமீருல் முஃமினீன் பல தலைவைகள் சொல்லியிருப்பேன். உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்தில் ஒரு புல்ல பிறந்து அது ஒரு ஊத்த குப்பை கிட்ட போடப்பட்டு பெய்த்திக்கு. யாரோ ஒரு தவறான வழியில் ஒரு புள்ளையை பெற்று போட்டு பெய்த்திக்கிறாங்க. சைடில் ஒரு பேக் ஒன்று இருக்குது, அதில் கொஞ்சம் சல்லிக்குது, திர்ஹம்கள். அப்படின்னா இந்த புள்ளைய எடுத்து பால் கொடுங்க, பால் கொடுக்கறதுக்குரிய சல். ரோட்டில் போகிற ஒரு அடிமை பெண் இதை கண்டு எடுத்து அவட வீட்டுக்கு கொண்டு வந்து அறிவிப்பு செஞ்சாங்க, அக்கம் பக்கத்தில் யாராவது பால் கொடுக்க தகுதியுள்ள பெண்கள் இருந்தால் இந்த பிள்ளைக்கு பால் கொடுங்கன்னு சொல்லி. அப்போ 4 பெண்கள் வந்தாங்க. 4 பெண்கள் செய்தியை கேள்விப்பட்ட அந்த வீட்டுக்கு 4 பொம்பளைகள் வந்தாங்க. 4 பொம்பளைகள் வந்து 4 பேரும் அந்த பிள்ளைய தூக்குவாங்க, 4 பேரும் முத்தமிடுவாங்க, 4 பேரும் அரவணைச்சு ஒரு மூலையில பெய்த்து பாலை கொடுத்துட்டு போவாங்க. இது கொஞ்ச நாளாக நடக்குது. இந்த பொம்பளைக்கு ஒரு டவுட், இதுல 4ல் 1 தான் உம்மா, இதுல 4 1 தான் உம்மா. தோண்ட ரெடியாகவான் இவ தோண்ட பார்த்தா. இவன் நேர போன அமீருல் முஃமினீன் ரலியல்லாஹு தஆலா அவன்கிட்ட சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒரு 4 பேர் வாராங்க, 4 பேரே தூக்குறாங்க, அதில் 4ல் 1 தான் உம்மமாய் விளங்குது. அமீருல் முஃமினீன் சொன்னாங்க, நாளைக்கு வந்தா சொல்லுங்க. மறுநாள் வந்தாங்க, 4 பேரும் அந்த புள்ளையை தூக்கினாங்க, முத்தமிட்டாங்க, ஒரு மூலையில பெய்த்து பாலை கொடுத்துட்டு போற நேரம் அமீருல் முஃமினீன் பிடிச்சு கொண்டாங்க. சொன்னாங்க, ஒரு 4 பேர்ல ஒருத்தர் தான் உம்மா பெத்து போட்டுட்டு நடு ரோட்டை போட்டு பெய்த்திக்கிறார், அதனால யாருன்னு சொல்லிடுங்க. அதில் ஒரு பொம்பளை பேசினா, அமீருல் முஃமினீன் மா அன்சஃப்த வலா அஅதல்த, உமரண்டா நீதம் நியாயம் என்று சொல்லுவாங்க, என்ன பொறுத்தவரை நீங்க நீதமாவே இல்லையேண்டா. கேட்ட, ஹே எங்க 4 பேர்ல ஒரு ஆள் தான் உம்மான்னு எங்களுக்கே தெரியும், எங்களுக்கு தெரியும். தவறு நடந்துட்டு புள்ள கிடைச்சிட்டு தௌபா செஞ்சிட்டா, உள்ள கிடைக்க முன்னாலே தௌபா செஞ்சிட்டா. இப்ப இந்த குறைய மறைக்கணும், அதுக்காக புள்ளைய தூக்கி வீசல்ல, செட்டப் பண்ணினதும் அவதான்.
செலவழிக்கிறதும் அவத்தான், இப்ப பால் கொடுக்கிறதும் அவத்தான், தௌபா செஞ்சதும் அவத்தான். அவட ஒரு குறைய மறைக்கிறதுக்கு அவ யாருன்னு விளங்கிட கூடாதுன்றதுக்காக வேண்டித்தான் 3 பொம்பளைகள் வீட்டு வேலையை வச்சுட்டு வரோம். அல்லாஹ் மறைச்சதை நீங்க ரோட்டுக்கு கொண்டு வர ரெடி ஆகணும்னா உமேரதாரான்னு சொன்னாங்க, பழமையா வாரமாய் வாங்க, கொடுக்குற மாதிரி கொடுங்க. சோதர்களே, சில தவறுகள் பாவங்கள் சமூகத்தில் நடக்கும், அதை பப்ளிக் பண்றதல்ல, அதை ரோட்டுக்கு கொண்டு வரதல்ல. எவ்வளவு மூடி 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 மறைச்சி அவரை அல்லாஹ்வுக்கு முன்னால கண்ணியமானவராக வைக்க இயலுமோ அப்படி செஞ்சு பாருங்க. எங்கட கபரு பிரகாசமாக ஆகும், எங்கட மௌத்து பிரகாசமாக ஆகும், எங்களுக்கு நல்ல மௌத்து கிடைக்கும். அப்ப சொல்லுவாங்க, ஒரு நல்ல மனுஷன் மௌத்தாகிட்டார், கல்ப நோகடிக்காத ஒரு மனுஷன் மௌத்தாகிட்டார், பூமிக்கு மேல நடந்தா புல்லுக்கும் நோகாதவன் மௌத்தாகிட்டார் என்று நல்ல செய்தி சொல்லுவாங்க. எங்கட ஜனாசாவுக்கு அல்லாஹ் வானத்திலிருந்து மலை அல்ல, அல்லாஹ் மலை அல்ல, கஸ்தூரியையும் ஊதையும் அத்தர அல்லாஹு தால மலையாக உம்மத்துக்கு இறக்குவான். எங்கட பூமி கண்ணியமாக ஆகும், எங்கட அடக்கப்பட்ட இடம் கண்ணியமானதாக ஆகும், எங்கட பரம்பரைகள் நல்லவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட நல்ல சுத்தமானவர்களாக அல்லாஹ் என்னையும் எங்கட பரம்பரைகளையும் உங்களையும் உங்களுடைய எல்லாருடைய பரம்பரைகளையும் முழு உலக மக்களையும் ஆக்கியருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله وكفى، سلام على عباده الذين اصطفى، وأصلي وأسلم وأبارك على نبينا المصطفى وعلى آله وأصحابه نجوم الهدى وقادة التقى. شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن